அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான உணவு. முனீர் கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வழங்கும் அறுசுவை விருந்து. தரமான மற்றும் சுவையான உணவுகள் உடனே ஆர்டர் செய்யுங்கள். டோர் டெலிவரி வசதி உண்டு. எங்களை அன்பின் அருவியே அறியாத சேவையின் செம்மலே தஞ்சை தரணி போற்றும் தஞ்சை ஆயரே எம் இல்லம் தேடி வந்தீரே. வருக வருக தஞ்சை ஆயரே, வாழ்க வாழ்க நல்ல மேய்ப்பரே. அன்பால் இணைக்கும் இறை தந்தையே, அருளால் உயர்த்தும் எம் ஆயரே. வருக வருக தஞ்சை ஆயரே, ஆத்துக்குடி மகிழ்ந்து வரவேற்குதே. ஓய்வென்பதறியா உழைப்பின் உருவம், உண்மையின் பாதையில் ஒளிரும் திருவுருவம். நாளைய தலைமுறை கல்வியில் மலர நம்பிக்கை விதைக்கும் நல்ல தந்தை. ஏழை மாணவனின் கனவிற்கு இன்று ஏணியாய் நிற்கும் கருணை உள்ளம். கல்வியே வாழ்க்கை மாற்றும் இன்று காலத்துக்கே பாடம் புகட்டும். அரசு பணியிலும் எம் பிள்ளைகள் உயர அமேஸ் வழியில் பாதை அமைத்து இளைஞர் இதயத்தில் இலட்சியம் விதைக்கும் இறைவன் தந்தாருள் தலைவரே. வருக வருக தஞ்சை ஆயரே, ஆத்துக்குடி மகிழ்ந்து வரவேற்குதே. கரண்ட் பில்லு குறையணுமா? சோலார் பேனல் அமைக்கலாங்க. சன்னோவா ஷைன் துடன் 20 வருட கேரண்டி. வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அமைத்தல். தொடர்புக்கு சுப்பிரமணிபுரம் 10வது தெரு, காரைக்குடி. பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன்.
என்னை ஒளிர செய்து வழி காட்டும் தூது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட கூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் நிறைவா உந்தன் திருவுல பணி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா ஆராதனை செய்கிறேன் இறைவா ஆராதனை செய்கிறேன். அனைவரும் அப்படியே இருப்போம். இப்பொழுது அகாடமியானது ஆயரவர்களால் மந்திரித்து புனிதம் செய்யப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் புனித விண்ணேற்பு தாயின் அருள் துணையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 4வது அதிகாரம், வசனங்கள் 7-11 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலை ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அவர் வியத்தகு செய்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரம் புனித புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதிடம் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையான ஆட்சி செய்வார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது வாழ்வு தரும் ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த புனிதமிக்க நாளில் எம் அன்னை மரியாவின் விண்ணேற்பு திருநாளை கொண்டாடுகிற வேளையில் எம் இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின நிறைவை கொண்டாடுகிற இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நன்றி பெருக்கோடும் குடும்பம் கூடி வந்திருக்கிறோம். என் மறை மாவட்டத்திற்கு நீர் காலந்தோறும் செய்து வந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் மறை மாவட்டம் வழியாக நிறைய மக்களுக்கு செய்து வரக்கூடிய கல்வி பணிக்காக, வலுவூட்டுகிற பணிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எம் மாணவர்களையும் இளையோரையும் வலுவூட்டப்பெற்ற இறை மக்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த அமேஸ் அகாடமியை நம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எம் அன்னை மரியாவின் திருநாளிலேயே இந்த மையத்தை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து இந்த முயற்சியை தொடங்குகிறோம். ஆண்டவரே, ஆலங்குடி ஊர் மற்றும் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளது நலனுக்காக, அவர்களது நலமான எதிர்காலத்திற்காக, போட்டித் தேர்வுகளுக்காக அவர்களை தெரிவு பெற செய்து அவர்களது ஊட்டப்பட்ட மக்களாக வளப்படுத்துவதற்கான எங்கள் முயற்சியை ஆசிர்வதியும். உம்மிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றுக் கொள்ளுகிறோம். அளவிட முடியாத விதங்களில் எல்லாம், வியக்கத்தக்க விதங்களில் எல்லாம் நீர்தாமே எங்களை நாளும் வழிநடத்தி வருகிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த முயற்சியை ஆசிர்வதித்து நாங்கள் போக வேண்டிய பாதையை காட்டி போகிற வழியெல்லாம் எங்களுக்கு துணையாக வாரும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கற்பித்து அவற்றை செய்வதற்கு தேவையான ஊக்கத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக புனித விண்ணேற்பு தாயின் பரிந்துரையில் மை நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயதென மத ஆட்சி வருக. மத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல நம் தாயும் தந்தையுமான இறைவன் தம் அளப்பெரிய ஆட்சியாலும் இவ்வுலகின் மீது கொண்ட மாறாத அன்பாலும் தம் திருமகனின் வாழ்வாலும் வார்த்தையாலும் மரணத்தாலும் உயிர்ப்பாலும் தம் தூய ஆவியரின் அனைத்து நிறைவுபடுத்தி வழிநடத்தி காக்கும் அருளாலும் புனித விண்ணேற்பு தாயின் அன்பு அருள் துணையாலும் புனித சூசேப்பரின் அருள் துணையாலும் தாமே அகாடமியை ஆசிர்வதிப்பாராக. நாம் எடுக்கிற முயற்சிகளை ஆசிர்வதிப்பாராக. நம் படிக்கும் மாணவ சமுதாயத்தையும் இளையோரையும் ஆசிர்வதிப்பாராக. வலுவூட்டப்பெற்ற இறை சமூகமாக நம்முடைய அருள் வல்லமையில் நம்மை எந்நாளும் காத்து வழி நடத்துவாராக. எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் இந்த அமேஸ் அகாடமியையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவாராக. கொஞ்சம் வழி விட்டுங்க. நடுவில் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், என்னாலும் எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும், என்னாலும் என்னாலும் ஆசீர்வதியும். ஞானத்தை தந்து ஆசீர்வதியும், வெற்றியை தந்து ஆசீர்வதியும். ஞானத்தை தந்து ஆசீர்வதியும், வெற்றியை தந்து ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், இந்நாளும் எங்களை ஆசீர்வதியும்.
ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் இந்நாளும் எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் இந்நாளும் எங்களை ஆசீர்வதியும். அனைவரும் அமர்வோம். இருக்கிற சேர்ல எல்லாரும் உட்காருங்க. இந்த பக்கத்து வாங்க, இங்கிட்டு வாங்க, இந்த முன்னாடி இங்கே போங்க, கொஞ்சம் முன்னாடி அப்படியே நீங்கள் போய்க்குங்க. அடுத்ததுக்கு ஃப்ரெண்டில் அவங்க உட்காருங்க, இங்கே வாங்க. செய்யப்பட்டிருக்கிற இந்த இடத்திலே ஆண்டவருடைய பேரொளி வீச வேண்டும், ஞான ஒளி வெளிப்பட வேண்டும். வருகின்ற மாணவர்கள் எல்லாம் போட்டித் தேர்வுகள் மட்டுமல்ல, ஒழுக்கத்தையும் வழிகாட்டுதலையும் பெற்று பெரும் வெற்றிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தை அவர்கள் உணர வேண்டும். இறைவனுடைய பிரசன்னமாக இருக்கின்ற ஒளியானது இப்பொழுது நம் ஆயர் அவர்களால் முதல் திரி ஏற்றப்படும். அதனைத் தொடர்ந்து நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அடுத்த 2வது திரியை ஏற்றுவார்கள். 3வது திரியை அமேஸ் அகாடமியினுடைய இயக்குனர் தந்தை சூசை மாணிக்கம் ஏற்றுவார்கள். 4வது திரியை இதுபோல போட்டி தேர்வுகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு படித்து இன்று அறந்தாங்கியில் துணை வட்டாட்சியராக இருக்கின்ற நம்முடைய ராசியமங்கலம் பங்கைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அந்த ஆரோக்கிய சேவியர் அவர்கள் இந்த ஒளியை ஏற்றுகிறார்கள். அவங்க பேர் லூர்துநாதன் அவர்கள் ஆலங்குடி பங்கிலிருந்து ஒளியேற்றுகிறார்கள். நம்முடைய உதவி தந்தை அவர்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதும் நம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற இறை வார்த்தை முழக்கத்தை செய்வார்கள். இறை வார்த்தை முழக்கம் தந்தை அந்தனி ராஜ். இசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறை வசனங்கள் 1-5 முடிய. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டருடைய மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் உலகை பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உம் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விழப்பும். கடலில் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தானுடைய சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அடுத்து இறைவனுக்கு நடனம். வருகவே 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 வருகவே, தாயின் முத்தமொழி எங்கள் தமிழே அமுதே வருகவே. அதை
அறிமுகமாய் வந்தோரே அறிமுகமாய் வந்தோரே புது மலர் பூவே வரவேற்போம் புது மலர் பூவே வரவேற்போம் சரி, வாழ்த்துக்கள்.
பிளஸிங் வாங்கிட்டு போ. அழகாக தமிழ் கலை பரத கலையை தன்னுடைய நடனத்தினால் நம்மை வரவேற்ற சிறுமிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இப்பொழுது ஆலங்குடி பங்கு தந்தை அவர்கள் நம் ஆயர் அவர்களை வரவேற்று பொன்னாடை போர்த்தி நம் அனைவரையும் வரவேற்க வருகிறார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தஞ்சை ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அருட்தந்தையர்களே, பெரியோர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அன்போடு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நமது தஞ்சை ஆயராக பொறுப்பேற்றதிலிருந்து நமது மறைமாவட்டமானது பல்வேறு விதத்திலே வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். 3 விதத்திலே: ஆன்மீகம், கல்வி, சமுதாயம். ஆன்மீக புரட்சி செய்கின்றார் ஆயர் அவர்கள். குருக்களாகி எங்களை அடிக்கடி கூப்பிட்டு எங்களை எல்லாம் எப்படி செயல் ஆற்ற வேண்டும், மக்களோடு எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கெல்லாம் அவ்வப்போது அறிவுரை கூறி நமது தஞ்சை மறைமாவட்டம் சிறப்பாக ஆன்மீகத்திலே வளர பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக நமது தஞ்சை மறைமாவட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நாம் தொட்டிருக்கின்றோம். பவள விழா இன்னும் சில நாட்களிலே, சில மாதங்களிலே ஆயர் அவர்கள் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார்கள். அதற்காக பிளான் பண்ணிட்டுருக்காரு. இப்படி ஆன்மீகம் நமது தஞ்சை மறைமாவட்டத்திலே பல்வேறு புரட்சிகளை, ஆன்மீக புரட்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். கல்வி புரட்சி 2வது. உங்களுக்கு தெரியும், கல்வி புரட்சினாவே உங்களுக்கு தெரியும், ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். எல்லாரும் நல்லா படிக்கணும். முன்னாடி ஆயர் அவர்கள் செய்தார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற ஆயர் அவர்கள் நிறைய ஸ்காலர்ஷிப் பணத்தை அதிகமாக்கி பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கட்டும், பணத்தினால அவங்க கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகள். அதனால் பங்கு குருக்கள் எங்களையும் கொஞ்சம் முடுக்கி விட்டுருக்காரு. யார் யார் எங்கெங்கே படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, அவங்கள எப்படியெல்லாம் சேர்க்கலாம். இது ஒரு ஆன்மீகத்தில் இது ஒரு கலந்து வருகின்றது, எல்லாரையும் தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு. அதனால் ஆயர் அவர்கள் அதிலே ஒன்று தான் இந்த அமேஸ் அகாடமி. வலுவூட்ட பெற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் கல்வியினால் என்பதுதான் நமது ஆயர் அவர்களுடைய குறிப்பு. இந்த ஆயர் இன்று நாம் அதிசய அன்னையினுடைய ஆலங்குடி பங்கின் திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம் சாயந்தரம். நமது ஆயர் அவர்களும் அதிசய ஆயர் தான். ஏன்னா பல அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இதோ இந்த ஆன்மீக புரட்சி மற்றும் கல்வி புரட்சி. ஆயருடைய எண்ணம் என்ன என்றால், இதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படவே இல்லை. பாடம் நடத்துவோம், பள்ளிக்கூடத்தை நடத்துவோம், உன்னுடைய சமத்து, நீ எப்படியாவது பரீட்சை எழுதி நீ பாஸ் ஆகி வேலை வாங்கிக்க. கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற பள்ளிக்கூடத்தில், கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு. அதை விட்டால் வேறு வழியே இல்லை. ஆயர் அவர்கள் எல்லாத்திலும் போட்டி போட வேண்டும். போட்டித் தேர்விலே பங்கு பெற்று எல்லாரும் இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று அவருடைய ஆவலானது தொடக்கத்திலிருந்து இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. மிகுந்த அவரோட நம்ம நடந்துலாம் போக முடியாது, ஓடணும். அவ்வளோ வேகமாக இருப்பார். நன்மை கொடுக்குறப்ப கூட நம்ம இப்போ தான் நன்மை நம்ம உட்கொள்வோம், அவர் அங்கே போயிருப்பார் மக்கள்கிட்ட. அவ்வளவு விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நாம் இந்த அதிசய ஆயரை நம் ஆயராக கடவுள் கொடுத்ததற்கு கடவுளுக்கு கட்டாயம் நன்றி சொல்லணும். கைதட்டி இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அடுத்தது சமுதாய புரட்சி. இந்த கல்வியின் வழியாக எல்லா சமுதாயம், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு சுதந்திர தின விழா கொண்டாடுகின்றோம். எல்லாரும் பாகுபாடு இருக்கக்கூடாது.
இந்த அமேஸ் அகாடமியிலே கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பிற மத சகோதர சகோதரி எல்லாரும் இந்த கல்வி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு ஆயர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அரசரடி பட்டியலே செயல்பட்டு கொண்டிருந்தது. போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால தான் ஆயர் அவர்கள் அங்கிருந்து இங்கு மாற்றம் செய்து இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றார். எனவே நாம் ஆயருடைய அந்த கனவை நனவாக்குவது நமது கையில் தான் இருக்கின்றது, எல்லோருடைய கையிலும் இருக்கின்றது. நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த பிள்ளைங்க 10th 12th படித்து முடித்தவங்கள டிஎன்பிஎஸ்சி அண்டு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அந்த எக்ஸாம்லலாம் கலந்து கொள்வதற்கு புத்தகம் இருக்குது, ஒய்ஃபை கனெக்ஷன் வாங்கியாச்சு, இன்னும் பல வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் பயன்படுத்தி பிள்ளைங்க சும்மா வீட்டில் தேவையில்லாத கதையை பேசுவதற்கு பதிலாக இந்த அகாடமியிலே சேர்ந்து குறைந்த கட்டணம்தான். ஆயர் அவர்கள் எந்த கிறிஸ்தவ நிறுவனமும் லாபத்திற்காக செயல்படக்கூடாது என்பதிலே ரொம்ப ஆணித்தரமாக இருக்கின்றார். மக்களுக்கு பணி செய்யணும், தேவையானது மட்டும் வாங்கிக்குவோம், அதுலேருந்து நமக்கு லாபம் வர வேண்டியதில்லை என்ற அந்த அளவுக்கு ஆயர் அவர்கள் அன்பு கொண்டவர்கள். எனவே உங்கள் அனைவரின் பெயரால் ஆயர் அவர்களை அன்போடு இருக்கரம் குப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். வெல்கம் ஆண்டவர். அடுத்ததாக நமது அருகாமையில் இருக்கின்ற அமீஸ் அகாடமியினுடைய இயக்குனர் ஃபாதர் சூசை மாணிக்கம், அவர் தான் இந்த கல்வி நிதிக்கெல்லாம் அவர் தான் நிறைய லெபரசி ஒர்க்கு நிறைய பேருக்கு இப்போ காலேஜ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கார். அவர் தான் இந்த அமேஸ் அகாடமிக்கும் அவர் தான் இயக்குனர். தந்தை அவர்களே அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். நீங்கள் போடுங்க ஃபாதர், சின்ன ஃபாதர் அங்கே தான் நிற்கிறாரு. அடுத்ததாக நமக்கு நல்ல உற்சாகத்தையும் வழிகாட்டுகின்றவர் அறந்தாங்கி பங்கு தந்தை தஞ்சை டோமி அவர்கள். அவர் ஆல்ரெடி அங்கே அமேஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய தெம்பில் தான் இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். ஆயர் சொன்னாங்க இங்கே வைக்கணும் அப்படின்ட்டு. சரி ஆண்டவரே, இதான் தஞ்சை டோமி இருக்கார், அவர் வழிகாட்டுவார்னு. அவர் நல்ல 1.5 வருடங்களாக நல்ல அனுபவம் பெற்று பல உருவாக்கி இருக்கின்றார். தந்தை அவர்களே வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். சின்ன பாதரை எல்லாத்துக்கும் போட்டு விட்ருங்க. அடுத்ததாக நமது பக்கத்து பங்கு தந்தை ராசியமங்கலம் பங்கு தந்தை ஜான்சன் எட்வர்ட் ஜான்சன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வருக வருக. ஆலங்குடி சேசு உடையார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக நமது பக்கத்து பங்கு அரசரடிப்பட்டி பங்கு தந்தை இருதராஜா அடிகளார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஆரோக்கிய சேவியர் அவர் இந்த அமீஸ் அகாடமிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி படித்து அவர் டெப்டி கலெக்டராக இருக்கார். தாசில்தார் அறந்தாங்கி. இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி. அதனால் படிக்க முடியும், நம்மளாலும் செய்ய முடியும் என்பதற்கு அவர் வந்திருக்கிறார். திருவாளர் அந்தோனி சேவியர் அவர்களே அன்போடு வரவேற்கின்றோம். ஆரோக்கிய சேவியர். செக்ரட்டரி ஃபாதர் மனோஜ் பிரபாகர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நமது உதவி தந்தை அந்தோனி ராஜ் அடிகளார் அவர்களே அன்போடு வரவேற்கின்றோம். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாரும் வரணும்னு நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, உற்சாகமாக இருக்கின்றது. தொடர்ந்து செயலாற்றுவோம். சிறந்த விதத்தில் இந்த அமேஸ் அகாடமியை வழிநடத்துவோம். அனைவருக்கும் நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வை இது ஒரு வைபவம் அல்ல, அல்லது இன்றைக்கி சுதந்திர தினத்துக்காக நடக்கின்ற ஒரு கூட்டம் அல்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் பார்க்குறேன்னா, ஆலங்குடி பெரியவர்கள்லாம் இருக்கிறீங்க, உங்கள் வழியே அந்த செய்தி ஒழுங்காக போய் சேரணும். நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொன்ன உடனேயே நினைவுக்கு வருவது தமிழ்நாட்டு அளவில் டிஎன்பிஎஸ்சி.
தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது நடத்துகிற போட்டிகள். அதில் என்ன போட்டிகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்திருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் அந்த கேடர் இருக்குது. அதாவது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் குரூப் ஏன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம குரூப் 1ன்னு சொல்லுவோம். இவங்க எங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், தமிழ்நாட்டுக்குள்ளேயே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் ஐஏஎஸ் கலெக்டராக அவங்க டெபுட்டி ஆர்டிஓவில் ஆரம்பித்து அப்படியே போயிடுவாங்க. சில பேர் அந்த பயிற்சியில் முன்னாடி ரேங்க் இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்துடுவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே டிஎன்பிஎஸ்சின்னா தெரியும். நமக்கு மெயினாக இருக்கிறது குரூப் 1, அது கலெக்டர், டெபுட்டி கலெக்டர் அப்படி வர்றது. அடுத்தது இப்போ நவம்பர் 1 எக்ஸாம் அறிவிச்சிருக்கிறாங்க குரூப் 2 2A. அது மாதிரி டிசம்பர் 20 குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. இது இல்லாமல் போலீஸ் ட்ரைனிங் இருக்குது, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அதில் போஸ்டிங் இருக்குது. இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன்லேயோ அல்லது டெக்னிக்கல் லைன்லேயோ பல்வேறு பணிகளுக்கானது. இது தமிழ்நாட்டுக்குள்ளே, இது நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிடுவோம். அடுத்தது மத்திய அரசில், யூனியன் கவர்மெண்ட்டில் நமக்கு இருக்கிறதுக்கு தான் அதே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் மாதிரி அது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் அப்படிங்கிறது தான் யூபிஎஸ்சி. அப்போ அந்த யூபிஎஸ்சியில் உங்களுக்கு எடுத்த உடனே நமக்கு தெரிஞ்சது எல்லாமே யூபிஎஸ்சின்னா கலெக்டர் ஆகிறது. அது ஒன்று தான். 24 டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒன்று தான். ஆனால் அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன்லேயே 24 இருக்குது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ்ன்ட்டு வரிசையாக இருக்குது. இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு. டெக்னிக்கல் சைடு இப்போ நாங்கள் அதை ஒன்றா படிச்சுக்கிட்டு அதுக்குரிய ஃபேக்கல்ட்டி பேக்ரவுண்டு எடுத்தால் தான் வரும். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு 5 லட்சம் என்ஜினியர்ஸ் படிச்சுட்டு வர்றாங்க. அந்த 5 லட்சத்தில் 50,000 பேருக்கு கூட வேலை கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் 15,000 20,000 பல லட்சத்தை செலவு பண்ணி இந்த பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இப்போ இதில் கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கும் இந்த யூபிஎஸ்சி கீழே தான் வருது கேட்டுங்கிறது. இந்த கேட்டு என்னன்னா ஐஇஎஸ், ஐஏஎஸ்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஐஇஎஸ் அது வந்து இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ். அப்போ இந்த நாட்டில் பெரிய பெரிய பாலங்கள் இதெல்லாம் போட்டு பிளான் பண்ணுறாங்கல்ல, அந்த சிவில் என்ஜினியர், இந்த சாஃப்ட்வேரில் என்ஜினியர், இப்படி பல இலாக்காக்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஐஇஎஸ்ன்னு இருக்காங்க. இது வந்து கேட்டில் வருது, கேட்டுங்கிறதுல. இப்போ அதுக்கு நாங்கள் உட்காந்து அந்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குரிய டெக்ஸ்ட் புக்கு, ஃபேக்கல்ட்டி எல்லாம் ரெடி பண்ணோம்னா நம்ம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களை ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் பண்ணோம்னா அதுலேயும் கீழே இருந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் போகலாம், அடுத்தது ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் கமாண்டர் போஸ்ட்டு மேலே வர்றது ஐஇஎஸ்னால் இந்த சீனியர் ஆஃபீஸர் இருப்பாங்க. இவங்க வந்து அந்தந்த இலாக்காக்களுக்கு கீழே வருவாங்க, மத்திய அரசு கீழே. பெரிய பெரிய பதவிகள், ஆயிரக்கணக்கான பதவிகள் நிரப்பப்படாமலே இருக்குது. இந்த வருஷம் குரூப் 2 2Aக்கு 850 சீட்டு வரைக்கும் தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டாங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு கேட்டால் ஏறக்குறைய 25,000 30,000 வேக்கன்சி இருக்கான். ஏன் அப்புறம் கால்ஃபார் பண்ணலை அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட்டுக்கிட்ட கஜானாவில் பணம் இல்லை. அப்போ இந்த வாட்டி இவ்வளோ தான் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கு சேலரி இருக்குது இவங்க சொல்கிறது. ஆனால் இந்த 800க்கு போட்டி போடுறவங்க நிறைய பேர். ஆனால் நம்மளால் முடியும் அப்படிங்கிறதான். இந்த கேட் மட்டும் இல்லை, நீங்கள் யூபிஎஸ்சிக்கு கீழே எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த ஸ்டாஃப் செலெக்ஷனுக்கு எஸ்எஸ்சியில் வந்து 10th முடித்த பையன் எம்டிஎஸ் எழுதலாம், மல்டிபிள் டாஸ்க் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் 12th முடித்தவங்க கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் ஆஃபீஸர். அதுக்கு மேலே தான் சிஜிஎல், கிராஜுவேட், கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் ஆஃபீஸர். இப்படி இருக்குது நிறையா. இதுக்கெல்லாம் வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் சிஜிஎல்ல முடிச்சுட்டு வந்தா. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், சிபிசிஐ அந்த அந்த இலாக்காவுக்கெல்லாம் இப்படி ஆயிரக்கணக்கான பணிகள் இருக்கிறது. நம் கண்களுக்கு நிறையா தெரியலை. இன்னும் நானே இதை வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அந்த அடிப்படை தரவுகளை உருவாக்கி கட்டமைப்புகளை வச்சோம்னா தான் ஒரு சென்டருக்குள்ளே எதை நடத்தினா வேலை வாய்ப்பு கிடைக்கலான்ட்டு. அப்போ நீங்கள் என்ன நம்ம செய்யலான்னா, இப்போதைக்கு நம்ம என்னென்ன அவைலபிள் இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்கும் இங்கே நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 2A, குரூப் 4க்கு இங்கே பயிற்சி இருக்கோம். அது இல்லாமல் பேங்கிங், ரயில்வே நம்ம இதில் வந்து ரேஸ் அகாடமி தனி ஒருவனோடு சேர்ந்து ஆன்லைனில் கோச்சிங் கொடுக்குறோம். அவங்க இங்கே வந்து படிக்கலாம், அதுக்குரிய புக்கெல்லாம் வாங்கி வச்சுருவோம். ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க இங்கே பண்ணணும். பரீட்சையும் அவங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும்.
நம்ம அதை ரெடி பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளே அதை தொடங்கிடுவோம். ஏன்னா இப்போ கேட்குறவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி. அது இல்லாமல் நமக்கு யூபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ஃபுல்லாக தஞ்சாவூரில் நம்ம ஆயர் அவர்கள் அதற்கு நல்ல உற்சாகம் பண்ணுறாங்க. நம்ம மறை மாவட்டத்திலேருந்து ஒரு 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரட்டும். அப்போ இதெல்லாம் அவருடைய கனவுகள். இதையெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறதுல கடினப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம பிள்ளைங்க ஒரு டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிங்கன்னா அதான் குவாலிஃபிகேஷன். ஒரு டிகிரி, அது எந்த டிகிரி, யூஜி முடிச்சிருந்தா போதும். நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பண்ணிவிட்டு ஒரு ப்ரிலிமில் பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு உங்களை ரெடி பண்ணிவிட்டு இன்டர்வியூ எங்கே கொண்டு போகலாம். அல்லது தமிழ்நாட்டிலேயே இப்போ வந்து தனி முதல்வர் திட்டமெல்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. அதில் கூட நமக்கு நிறைய ப்ரிலிம் பாஸ் பண்ணால் இவ்வளோ பணம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அவைல் பண்ணலாம். அதனால நம்ம பிள்ளைங்களில் கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளை ஒரு வெறியோடு இருக்குது, பெரிய லெவலில் வரணுன்னா பெற்றோர்கள் மோட்டிவேட் பண்ணணும். அப்படி இருக்கிற பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புங்க. அப்படி அனுப்புனீங்கன்னா இங்கே நம்ம யூபிஎஸ்சிக்கெல்லாம் தஞ்சாவூரில் ஹாஸ்டல் வசதியோட பொம்பளை பிள்ளைங்களுக்கு தனியாக ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தனியாக ஹாஸ்டல் வசதி, கேண்டீன் அவங்களுக்குன்னே தனியாக வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறோம். எல்லா முயற்சி இந்த முறையெல்லாம் எல்லா ஃபேக்கல்ட்டியும் யூபிஎஸ்சிக்கு கிராண்டாக போட்டிருக்காங்க. இந்த முறை நம்ம வெற்றி பெற்று ஆகணும். வர்ற மே மாதம் எழுதுகிற ப்ரிலிமில் நம்ம ஒரு சில மாணவர்களையாவது அடுத்து மெயின்ஸுக்கு கொண்டு போய் இன்டர்வியூ கொண்டு போகணுங்கிறதுல இந்த செய்திகளை நீங்கள் கொண்டு போகணுன்னு தான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறேன். நம்ம ஆலங்குடிக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எந்த குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் அனுப்புங்க. வேறு போலீஸ் ட்ரைனிங், பிசி, கான்ஸ்டபுள், எஸ்ஐ, அதுக்கும் இங்கே உங்களுக்கு அந்த முதல்ல எக்ஸாம் எழுதணும். அதில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே அனுப்பி விட்றோம். அப்போ நம்ம பசங்களில் சரியாக படிக்கலை, ஆனால் அவனால் இந்த மாதிரி வேலை செய்ய முடியும். அதுக்கும் பேசிக்கு இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற நம்ம புஸ்தகம் இருக்குல்ல, பள்ளிக்கூட புஸ்தகம் தான் அடிப்படை சிலபஸ். அதே மாதிரி யூபிஎஸ்சிக்கு சிபிஎஸ்சி என்சிஆர்டி சிலபஸ் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்கள்ல அந்த புக்கு, அதுதான் பேசிக். யூபிஎஸ்சிக்கும் அதுதான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம், நீங்கள் இந்த தரவுகளை உள்வாங்கி கொண்டு நம்ம நிகழ்ச்சிகள் தொடருவோம். மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ ஆலங்குடியில் எல்லா போஸ்ட் மரத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அமேஸ்ன்ட்டு எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரொம்ப செலவு பண்ணுறோம். ஏன்னா இது எடுத்தோடனே மக்கள்கிட்ட போகணும். என்ன அமேஸ்னா என்னன்னு கேட்கணும். கீழே ஃபோன் நம்பர் அடிக்கிறாங்க நிறைய. நேற்று வச்சதுக்கப்புறமே கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களே இதை கொண்டு போங்க, பரவலாக்கம் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், இந்து நண்பர்கள், இஸ்லாமியன் யார் இருந்தாலும் முதல்ல நம்ம பகுதியில் இன்றைக்கி ராசியமங்கலம், கோட்டைக்காடு, இந்த அரசரப்பட்டி, இங்கே ஆலங்குடி நிறைய பங்கு மக்கள் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறது. நம்ம பிள்ளைங்களை இதில் பங்கெடுக்க வைங்க. நம்ம பிள்ளைங்க பயனடைகிறது தான் நம்ம நோக்கம். அகாடமி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் கிறிஸ்தவ இளைஞர்கள், இளம்பெண்களை அதிகாரமிக்க பணிகளில் அமர வைத்து முடிவெடுக்கிற பணி. இப்போ இன்றைக்கி பாருங்கள், ராசியமங்கலத்திலேருந்து ஆரோக்கிய சேவையர் அறந்தாங்கில் டெபுட்டி தாசில்தாராக இருக்கார். அவர் ஆஃபீஸில் நான் எத்தனை முறை போய் உட்காந்துருக்கேன்னு கேளுங்க. காத்துக்கிட்டே இருக்குன்ட்டு அவங்க ஒரு கையெழுத்துக்கு அவ்வளோ மரியாதை உண்டு. அவங்க ஒன்று பாஸ் பண்ணால் தான் அடுத்து போவாங்க. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்குது. இப்போ போன வருஷம் ஆயர் அவர்கள் இந்த நீட் எக்ஸாம் 12th பரீட்சை முடிஞ்ச அன்னைக்கு எனக்கு போடுறாங்க. ஏப்பா இந்த நீட்டு ஜேஇன்னு சொல்லி நிறையா வச்சு வெளியெல்லாம் பல ஆயிரங்களை பல லட்சங்களை வாங்குறாங்களையா, அதை ஆரம்பிங்களேன்னாங்க. உடனே ஒரு மார்க் டெஸ்ட்டை மட்டும் ஆரம்பித்தோம். 5 டெஸ்ட்டு வச்சு பரீட்சைக்கு அனுப்புனா அதுலேயே நம்ம பிள்ளைங்க நாங்கள் ஒரு 40 பேருக்கு மேலே எழுதுனாங்க. அதில் எழுதுனவங்களே அவங்க வந்து ஒரு குறைய 350 400 மார்க் எடுத்தாங்க ஒரு மார்க் டெஸ்ட் 5 டெஸ்ட்டில். அப்போ ஏன் நம்ம இதை தொடரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ 9வது படிக்கிற பிள்ளைகள்லேருந்து 12வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளை பள்ளிக்கூடங்கள்லேயே சந்தித்து வீக்கெண்டில் சனி ஞாயிறில் அந்த நீட்டுக்கு தனியாக ஜேஇக்கு தனியாக கோச்சிங் நடத்துகிறோம். இப்போ புதுக்கோட்டையில் நடக்குது, தஞ்சாவூரில் நடக்குது. அதை தொடர்ந்து நம்ம மறை மாவட்டத்தில் இருக்கிற இடங்களுக்கு போகலாம்னு வச்சுருக்கிறோம். அதாவது தஞ்சாவூர்லாம் ஆயர் வந்து ஒவ்வொரு மாணவர்களாக பார்த்தாங்க, ஒவ்வொரு கிளாஸ்லையும் இன்றைக்கி 50 பேருக்கு மேலே வந்து படிக்கிறாங்க மாணவர்கள். அப்போ இவங்க 9th வந்துட்டாங்கன்னா 4 வருஷத்துக்குள்ளே இவன் நீட்டில் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து இவனை மருத்துவராக ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி எம்பிபிஎஸ் படிக்கிறத வெறும் 5 லட்ச ரூபாய்க்குள்ள அவனை படிக்க வச்சிடலாம். அதுக்கு நம்ம செய்யணும், கஷ்டப்படுற பிள்ளைகளுக்குன்னு பண்ணுறோம். அது மாதிரி 11th 12th ஃபோக்கஸ் கொடுத்து ஜேஇ, இப்போ ஜேஇ நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைங்கள ஒரு 98 எடுக்க வச்சோம்னா ஐஐடி காலேஜுக்கெல்லாம் அனுப்பலாம். இன்றைக்கி ஐஐடியில எல்லாம் எம்ஐடி, என்ஐடி, விஐடி தமிழ்நாட்டுக்குள்ளேயே எவ்வளோ இருக்குது. இந்தியா ஃபுல்லாக நிறைய ஐஐடி காலேஜ். இங்கெல்லாம் படித்தான்னா நம்ம பையனுடைய எதிர்காலம் பயங்கரமாக, பொண்ணுங்களுடைய எதிர்காலம் பயங்கரமாக இருக்கும்.
வெளிநாட்டு கம்பெனிகளுக்கெல்லாம் இந்த ஐஐடி ஸ்டூடெண்ட் தான் கொண்டு போகிறான். அதனால் இதெல்லாம் வச்சுட்டு இப்போ பண்ணுறோம். விரைவிலேயே நீட்டு இங்கேயும் அறிமுகப்படுத்துவோம் நம்ம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு. போன வருஷமே யாரோ ஒரு வாத்தியார் எடுத்ததான், இந்த வருஷம் இந்த மார்ச்சில் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கிராஸ் கோர்ஸை இங்கே வைப்போம். அப்போ இந்த பகுதியில் இருக்கிற 12th முடித்த பிள்ளைங்கள்லாம் நீட்டு ஜேஇக்கு இப்போ ஜனவரியில் வரும் ஜேஇ எக்ஸாமு. அப்போ டிசம்பரில் இருந்து அதுக்கு நாங்கள் அவைல் பண்ணுவோம். 2 மாதம் அவங்கள தயார் பண்ணுவோம். அடுத்த மே மாதத்துலேருந்து மாணவர்கள் சனி ஞாயிறில் வந்து இங்கே நீட் ஜேஇ ஐஐடிக்கு கோச்சிங் பெறதுக்கும் பண்ணலாம். அதே நேரத்தில் வேலை செய்கிறவங்க சனி ஞாயிறில் மட்டும் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு பயிற்சி பெறலாம். அப்போ அந்த அப்போ ஃபுல் கிளாஸ் இருக்கும், காலையிலேருந்து சாயந்தரம். வாரம் ஃபுல்லாக படிக்கிறத 2 நாளில் படிக்கிற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை மதியானம் வரைக்கும் இது மாதிரிலாம் இங்கே அவைல் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு ஆண்டை முடித்து 2வது ஆண்டில் தான் பயணிக்கிறோம். நல்லா போயிட்டுருக்குறோம். நம்ம 13 பேரை முதல்ல ஆயர் அவர்கள் கையால் தொடங்கி வச்ச அறந்தாங்கி அமேஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இது வரைக்கும் 13 பேர் அரசு பணியில் உட்கார வச்சுருக்கிறோம். அறந்தாங்கி அகாடமியிலேருந்து அதான் அந்த போஸ்டர் இங்கே ஒட்டியிருக்கோம் பாருங்கள். அடுத்த வருஷம் நம்ம போஸ்டர் இங்கே ஒட்டணும், இங்கே படித்த பிள்ளைங்களுடைய போஸ்டர் அங்கே ஒட்டணும். அந்த மாதிரி நம்ம ஒரு உத்வேகத்தோடு செல்லலாம். முடியும், நம்மளால் முடியும். நாங்கள் அதுக்கு உற்சாகம் கொடுக்குறோம். வேணுங்கிற புக்கை வாங்கி வைக்கிறோம். பள்ளிக்கூடங்களில் எல்லாம் போய் வெளியே அவுட் சோர்சிங்கு நல்ல ஃபேக்கல்ட்டி இப்போ போட்டிருக்கிறோம். அதாவது ஒரு கிளாஸுக்கு 1000, 1200, 1500 ரூபா கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு. அப்படியெல்லாம் நாங்கள் செய்கிறோம். இதை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்புங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் சொல்லுங்கள், பங்கு பேரவையில் சொல்லி நம்ம பிள்ளைங்களை அனுப்புங்கப்பா. வேலை செய்கிறவங்களெல்லாம் சனி ஞாயிறு வர சொல்லுங்கள். காலேஜ் முடிச்சுட்டு இருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதனால் என்ன, காலையில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு மத்தியானம் டெஸ்ட் இருந்தால் பார்த்துட்டு போகட்டும். 1 வருஷம் படிக்க சொல்லுங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வாங்குவோம். அதுவும் அரசு பணிகளில் பிடிக்கிறது ரொம்ப இன்றைக்கி வேறு எந்த அரசு வேலையும் வாங்குறது கஷ்டம். இதில் மட்டும்தான் காசு, ஊழல் இல்லாமல் நீங்கள் வேலை வாங்கலாம். படித்து உங்கள் மார்க்கு, உங்கள் ரேங்கு உங்களுக்கு பணியை பெற்றுக் கொடுக்கும். இந்த ஒரு அறிமுகத்தோடு உள்ளே போகிறோம். அடுத்து நம்ம மத்தியில் இப்போ நான் வந்து இந்த அகாடமியினுடைய ப்ரோக்ராம் டைரக்டர். இந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணி அதை எப்படி கொடுக்கலாம், அதுக்கு எக்ஸாம் எப்படி வைக்கிறது, தொடருங்கிறது, கோஆர்டினேட்டர்ஸை போடுறது, இதெல்லாம் பார்க்குறேன். அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது நான் பேசுனது தியரட்டிக்கலாக கூட உங்களுக்கு தெரியலாம். எனக்கு வந்து நம்பிக்கை வந்ததே அறந்தாங்கில் நாங்கள் ஒரு 13 பேரை எழுத வச்சு அதில் 7 பேர் 8 பேர் போஸ்டிங் உட்காந்து அன்னைக்கு புதுக்கோட்டை கலெக்டரேட்டில் எங்கள் ஒரு பிள்ளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்பிக்கை வருது. எல்லா பிள்ளைகளையும் உட்கார வைக்கலாம். எல்லா பிள்ளைகளும் நம்மளோட பயணிக்கிற பிள்ளைகள், போராடக்கூடிய பிள்ளைகள், உழைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அரசு பணியை பெற்றுக் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பணிக்கு யாருடைய தூண்டுதல் இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ ஆரோக்கிய சேவியர் இன்றைக்கி வந்து டெபுட்டி தாசில்தாராக இருக்கார். அடுத்து தாசில்தார், அடுத்து ஆர்டிஓ ஆயிடுவார், துணை ஆட்சியர் ஆயிடுவார், துணை கலெக்டர் ஆயிடுவார், டெபுட்டி கலெக்டர் ஆயிடுவார். அவருடைய சர்வீஸ் காலத்திலேயே அவர் வந்து ஒரு இடத்துல கலெக்டர் ஆகிறதுக்கோ அல்லது டிஆர்ஓ வரைக்கும் போயிடுவார். அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே அவர் இந்த நாளில் இங்கே இருக்கிற மாணவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பணியை எப்படி அவர் எதிர்கொண்டார், எப்படி வெற்றி பெற்றார் என்ற அவருடைய ஊக்க செய்தியை வழங்க ஆரோக்கிய சேவகர்களை அன்போடு அழைக்கிறேன். அமேஸ் ஐஏஎஸ் அகாடமியின் தொடக்க விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் நமது தஞ்சை மேதக ஆயர் அவர்களே, ஆலங்குடி தொழிலதிபர் மாமா அவர்களே, சிறப்பு விருந்தினர் வந்திருக்கும் மாமா அவர்களே, மற்றும் அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியோர்களே மற்றும் போட்டித் தேர்வுக்காக பயின்று கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னையை பற்றி அறிமுகம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே 75% பேருக்கு மேலே என்னை எல்லாருமே தெரியும். நான் இந்த ஊர் ஆரையாக இருந்திருக்கேன், ஆலங்குடி டவுன் ஆரையே. அதனால் மேக்ஸிமம் எல்லாரையுமே நல்லா தெரியும். அறந்தாங்கிலேருந்து வந்தவருக்கு மட்டும்தான் கொஞ்சம் தெரியாது. இருந்தாலும் நான் இப்போ ஒரு 7 மாதங்களாக அறந்தாங்கி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தலைமையெடுத்த துணை வட்டாட்சியராக பணிபுரிந்து வருகிறேன். ஃபாதர் என்னை 2-3 தடவை பார்க்க வந்திருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. நானுமே துணை வட்டாட்சியராக ஜாயின் பண்ணிவிட்டு ஃபாதரை போய் பார்த்தேன். அது எப்போதுமே அந்த நடைமுறை இருக்கும். அங்கே போனோம்னா இங்கே போய்ட்டு பார்த்துட்டு வர்றது. அப்போ சொன்னார், இந்த மாதிரி எங்கள் அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம், வாங்க நீங்கள் அப்படின்னாரு. இன்றைக்கி ஃபாதரே உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த பகுதியை சேர்ந்தவன் தான். இதில் வந்து பக்கத்தில் ஒரு ராசிமங்கலம்னு ஒரு 6 கிலோமீட்டர் தான்.
நான் ஏன் இந்த இதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்கிறேன். இப்போ நம்மலாம் காலேஜ் முடிச்சுட்டு நிறைய பேர் இப்போ அப்பா அம்மா இருக்காங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் ஸ்கூல் படிக்க வைப்பாங்க, காலேஜ் நம்ம பிள்ளை என்ன விரும்புதை படிக்க வைப்பாங்க. படித்து முடிச்சுட்டு காலேஜ் முடித்தோடனே என்ன படிக்கணும்னு தெரியாது நிறைய பேருக்கு. அப்புறம் வயசாயிரம் இல்லற வாழ்க்கைக்கு போகணும், இல்லை துறவற வாழ்க்கைக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிடுவாங்க. அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நீங்கள் சுயமாக சம்பாதிச்சா மட்டும்தான் லைஃப்பை உங்களால் வின் பண்ண முடியும். சரியா? நீங்கள் சுயமாக சம்பாதிச்சா மட்டும்தான். அதே போல் நான் முன்னாடியே சொல்லுவேன், கல்விக்காக செலவழிக்கும் தொகை என்றைக்கும் அழிவிருக்காது. அதை நம்ம ஆயர் நிரூபித்து காட்டிக்கொண்டிருக்கிறார். ஆயருக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை கைத்தட்டி கொடுக்கவும். உண்மையில சொல்கிறேன், 15 வருடத்திற்கு முன்னாடி நாங்கள் நினச்சதை இன்றைக்கி செஞ்சு கட்டிட்டு இருக்காரு. அதுவும் எங்கள் ஏரியாவிலே வந்து ஆலங்குடி தொகுதி ஆலங்குடி ஏரியாவில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆயருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போல்லாம் வந்து படித்து ஏதாவது போட்டித் தேர்வில் வெற்றி அடைந்தால் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப்பை நம்ம இது பண்ண முடியும், இல்லைனா முடியாது. எனக்கு நடந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் தான் எனக்கு டைம். நான் 2007 ஆலங்குடி பக்கத்து பில்டிங் தான் வட்டாட்சியர் அலுவலகம். ஒரு தாசில்தாரை ஒரு இடம் சம்மந்தமாக போய் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயில முடியாது அப்படின்ட்டாரு. அது எங்களுக்கு ஃபேவரபுளான இடம் தான், முடியாது அப்படின்ட்டாரு. அப்புறம் கோட்டர்ஸில் தங்கியிருந்தார், போய் பார்த்தே முடியாதுன்ட்டாரு. பேங்க் எக்ஸாம் இருக்குது, நீட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது. முதல்ல அந்த எக்ஸாமில் என்னன்னா சிலபஸ் நம்மளுக்கு இருக்குது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அதான் பெஸ்ட்டு. இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் நல்லா நாலேஜாக இருப்பாங்க, மேக்ஸ் இருப்பாங்க. அவங்க பேங்க்லாம் 1 வருஷம் படித்தா கூட போதும். லிமிட்டான சிலபஸ் தான் பேங்க்லாம். ஒரு 6 எக்ஸாம் தான், லிமிட்டான சிலபஸ் தான் படித்தா போதும். இல்லை டிஎன்பிசி நான் தமிழ் நல்லா படிப்பேன், மற்ற இது படிப்பேன், எனக்கு இதில் படிக்கணும்னா டிஎன்பிசிக்கு வந்துடலாம். டிஎன்பிசியில் பாஸ் பண்ண மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இருக்குது. நான் குரூப் 2 தான் பாஸ் பண்ணேன். இன்டர்வியூ போஸ்டிங் தான் நான் பாஸ் பண்ணிடுறேன். 2009 எக்ஸாமு 75 இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்று, தொடர்ந்து ஒரு 15 மணி நேரமாவது படிக்கணும். சும்மா நீங்கள் வந்தால் படித்தோம் போனால் வந்தால் அப்படிலாம் இருந்தோம்னா நம்மளோட இன்னைக்கு பல லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1 லட்சம் 2 லட்சம்லாம் இல்லை, 10 லட்சம் 5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. போஸ்டிங் எவ்வளோ வரும்? 1500, 2000 இந்த ரேஞ்சு தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா படிக்கணும். வீட்டில் உட்காந்து படிக்கணும். முதல்ல வந்து ஸ்டேட் போர்ட் புக்கை மட்டும்தான் படிக்கணும். நீங்கள் இந்த கைடு வாங்கி படிக்கிறேன், அதை வாங்கி படிக்கிறேன், இப்படிலாம் படிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண, ஸ்டேட் போர்ட் புக்கு ஆங்கிலத்தை தவிர தமிழ், இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல், விலங்கியல், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி எல்லாமே எக்கனாமிக்ஸு, காமர்ஸு இதெல்லாம் படிக்கணும். குரூப் 2, குரூப் 1க்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா தத்துவியல், தரவியல், இந்த மாதிரி இணைப்பு, சைவம், வைணவம் இந்த மாதிரிலாம் படிக்கணும். ஏன்னா எல்லா கொஸ்டின்லையும் ஒரு மேஜர்லேருந்து 2 கொஸ்டின் மட்டும் தான் வரும், 2, 3 தான் வரும், அதிகபட்சம் கேட்க மாட்டாங்க.
நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே படிக்கணும். அது படித்தா மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. அதேமாதிரி கரண்ட் நியூஸு, இந்திய அரசியலமைப்பு, வரலாறு, புவியியல், குடிமையியல் எல்லாமே படிக்கணும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான இல்லை. உண்மையாக சொல்கிறேன், நான்லாம் தமிழ் புக்கு 6வது புக்கு 50 தடவை படிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை வாய்ச்சி பாருங்க, பின்னாடி உள்ள கொஸ்டின் தெரியாது உங்களுக்கு. மறு தடவை வாய்ச்சி பாருங்க, கொஞ்சம் ஓரளவு தெரியும். 4 தடவை வாய்ச்சி பாருங்க, ஈஸியாக தெரிஞ்சுப்போம். அவ்வளோதான். இதில் பெரிய மேட்டே இல்லை. நேரத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்குங்க, நல்லா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். சில விஷயங்கள் வந்து நீங்கள் படிக்க தான் தெரியும். நம்ம போனோடனே என்ன பண்ணிடலாம், நிறைய பேர் ஒரு 6 மாதம் படிக்கிறது, 1 வருஷம் படிக்கிறது, என்னால் படிக்க முடியாதுன்னு வந்துடுவீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் நல்லா படித்தோம்னா நம்ம தான் வின், வேறு எதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த சப்ஜெக்டில் குறைவான மார்க் எடுக்கிறோம். நான் அப்படி தான் எடுத்தேன். ஒரு பழைய 2 வருஷம் கொஸ்டின் எடுத்து பார்த்தேன். எல்லாமே எடுத்து பார்த்தேன். தமிழ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, இந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நான் அப்படியே மார்க் போட்டேன். என் கொஸ்டின் பேப்பர் எடுத்து மார்க் போட்டேன். 2 வருஷம் எடுத்து மார்க் போட்டேன். போடையில் என்ன ஆச்சுன்னா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, தமிழ்னாலும் நல்ல மார்க் வருது. மற்றதெல்லாம் மார்க் வர முடியாது. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நம்ம ஸ்கூலில் படித்ததுனால எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, ஜாகிரபி இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியல. திருப்பி அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு போட்டோம். எப்படியும் ஒரு டெஸ்ட்டு தமிழ்லையோ இல்லை ஜிகேலையோ ஒரு டெஸ்ட்டு உட்காந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து படிக்கலாம். உட்காந்து படிக்கல. அங்கே படிக்கையில் 6 பேர் எங்கள் ரூம்மேட்டு தஞ்சாவூரில், 5 பேர் டெப்டி தாசில்தார், 5 பேர் அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை 3 மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏதாவது பேசிக்குவோம், கொள்வாதுமா. நீங்கள் படிப்பை மட்டும் கவனம் செலுத்துங்க. வந்திருக்க பெரியவருக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க, பொண்ணுங்க, மருமை யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்ஸாம் படிக்க சொல்லுங்கள். ஈஸியாக வேலைக்கு போயிடும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம விவசாயமாக மற்றதை பார்க்குறோம். நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். விவசாயத்தில் நீர்மட்டம் குறைஞ்சு போச்சு சொன்னதுனால மாற்று பிடிக்கிறது வந்தது தான். நான் வந்துட்டு போட மாட்டேன். அதனால் நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன், சில விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்குறோம், சில விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுக்குறோன்னா உடனே பண்ணி கொடுத்தாரோம். ஒன்றும் இல்லை, யாருக்குமே கேள்வி கேட்கணும். நமக்கு பிரச்சனை மட்டும் வர ஆரம்பிச்சுன்னா உடனே பண்ணி கொடுத்துருவோம். அன்றைக்கி காரைக்கால்லேருந்து ஒருத்தர் வந்தார். எனக்கே அதாக இருந்துச்சு. 2022 கொடுத்த மனு, பிறப்பு சர்டிஃபிகேட் 2022 அவர் பொண்ணு வந்து அத்தானியில் பிறந்திருக்கு. பிறப்பு பதிவேட்டில் இருக்குது, எங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது. அவர் வந்து 2022 கொடுத்துட்டு போனவர் தான், வரவே இல்லை. என்ன பண்ணிட்டாருன்னா, வரலை. அப்புறம் திருப்பி வந்தார். அன்றைக்கி தான் வந்தார். ஒரு 2 மாதத்துக்கு வந்தார். சார் அந்த மாதிரி கொடுத்தேன் சார்னாரு. என்ன வச்சுருக்கீங்கன்னா, பழைய சராக்கு வச்சுருந்தாரு. அப்படியே எடுத்து பிஆர் எடுத்து பாருங்க, ரெக்கார்டு எடுக்கிறாங்க. இருக்குது சார். ஒன்றும் இல்லை, எழுதுமானே. அது எப்போ சார், நாளைக்கு வரையலாம் கேட்டேன். இல்லை சார், காரைக்கால் என்னால் வர முடியலை. என் ஒய்ஃப் பண்ணால் என்ன செஞ்சு வளர்த்துறது தான், நான் கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறது தான், லேபராக தான் சார் இருக்கேன். சரி கொஞ்சம் பொறுங்க, 1 நோட் 2 வாங்க கொண்டு போட்டுக்கிட்டு ரெக்கார்டை எடுத்தேன். இதில் ஒன்று எடுத்து எழுதிட்டு நானே சைன் பண்ணி தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அந்த சந்தோஷம் வந்து எவ்வளவு நீங்கள் செஞ்சாலும் வரவே வராது. அவ்வளோ சந்தோஷப்பட்டு போனார். ஏன்னா நம்மளால அந்த இது இருக்கேன் நான் மட்டும்தான். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் உங்களோட வயசு இருக்குது, நாங்களாம் படிக்க முடியாது. உங்களோட வயசு இருக்கிறது, நீங்கள் மட்டும் முயற்சி பண்ணி வீட்டில் எந்த வேலையும் அப்பா அம்மா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு திருமணத்துக்கு போகிறோன்னு வைக்கிறேன். நீங்கள் ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு 4 மணி நேரம் பார்த்து வேஸ்ட்டாக போயிடும். ஒன்றும் இல்லை, மாஸ் அட்டன் பண்ணேன், ரிசப்ஷன் போனேன், சாப்பிட்டேன், வீட்டுக்கு வந்து உடனே படிக்கலாம் முடியாது. அந்த நேரம் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தவிர்த்துட்டு ஒரு 3 வருஷம் 2லேருந்து 3 வருஷம் மட்டும் ஒழுங்காக முறையாக படிச்சிடலாம், ஈஸியாக வந்துடலாம். நாங்கள் குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கிறோம். 47 பேர் வந்து எங்கள் 2012 டிசம்பர் பேஜில் ஜாயின் பண்ணோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எத்தனை பேர் இருந்தீங்க? 13 பேர் தான் புதுக்கோட்டை மாவட்டம். மிச்ச எல்லாமே நல்லா படிக்கிறாங்க. அந்த மாவட்டம் எல்லாமே நல்லா படிக்கிறாங்க, படித்து வேலைக்கு இருந்தாங்க. ரொம்ப இதாக படிங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்கேன். ஃபாதர் கூட சொன்னால் கூட நான் வந்துடுறேன். ஆக்சுவலி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஒன்றுனா, இப்போ உள்ள சிலபஸ் என்னால் படிக்க முடியாது. இல்லை, வாத்தியார் இல்லைடா, நான் படிச்சுட்டு பாடம் நடத்துறது. எனக்கு அந்த ஆஃபீஸில் 8 மணி 9 மணி ஆகும் வர்றதுக்கு. நான் உங்களுக்கு வந்து கரண்ட் நியூஸ் சம்மந்தமாக எடுத்து கொடுத்தாங்க. நான் பழைய பாதத்துக்கிட்டே சொன்னேன், நீங்கள் கரண்ட் நியூஸ் தான் உங்களுக்கு மிகப்பெரிய இது எடுக்க முடியாதுனால நான் வெற்றிக்கு பல இது சொன்னாலும் என்ன தோல்வின்னு அதை எழுதி வச்சேன். அதனால என்னால் இது பண்ண முடியும். என்னால் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, கரண்ட் நியூஸு, இந்து மத இணைப்பு, சைவம், வைணவம், தத்துவியல், தரவியெல்லாம் எனக்கு தெரியல. முதல் எக்ஸாம் எழுதலை. மறுதடவை கூட்டு கரெக்டாக எழுதலை, நமக்கு மார்க் எடுக்கலை, வரலன்னு சொல்லிட்டு மறுதடவை படித்தேன். அதே மாதிரி தப்பான கொஸ்டினை, எது தப்புன்னு தெரியும், அந்த கொஸ்டினை நோட்டு போட்டு எழுதுவேன். ஒரு சப்ஜெக்ட் ஒரு நோட்டை போட்டு எழுதி, அதில் எது தப்போ அதை மட்டும் எழுதுவேன். அடுத்த தடவை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம் 2-3 மாதம் இருக்கையில் தவறான கொஸ்டின் மட்டும் தான் படிப்போம், நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குங்க. நான் சென்ட்ரலில் இது பண்ணையில் எனக்கு வந்து
கரண்ட் நியூஸில் வந்து உங்களுக்கே தெரியும், படிக்கிற பசங்களுக்கு உங்களுக்கு தெரியும், பசங்களுக்கு தெரியும். கரண்ட் நியூஸ் வந்து எல்லாருக்குமே இது உட்கார முடியாது, இது ஒன்றாது. அதனால 5 சென்டரில் கரண்ட் நியூஸ் வாங்கினேன். 240 பக்கம் என் கைப்பட எழுதுனேன். யாருக்கும் எங்கள் ரூம் எங்கள் எதில் 6 பேர் செய்யணும், யாருக்கும் ஒரு பிள்ளைங்க சொல்லவும் மாட்டேன். ஏன்னா யாரும் போட்டியாளர் அவங்க சொல்லவே மாட்டேன். அவங்க இல்லாத நேரத்தில் எடுத்து தராணிகளை திருப்பி படிக்கல. நாங்கள் படிக்கல 17 கொஸ்டின் கரண்ட் நியூஸ் வந்துச்சு. 2011 குரூப் இருக்காங்க. நீட்டாக எடுத்துனா 14 கொஸ்டின் எனக்கு சரி. சென்டரில் நான் தான் ஜிகேல ஃபஸ்ட்டு. அப்புறம் குரூப் எக்ஸாம் வந்துச்சு, அந்த இன்டர்வியூ இருந்துச்சு. 160 தமிழில் 100, ஜிகேல 100, மொத்தம் 200 கொஸ்டின். 160 கொஸ்டின் எடுத்தால் போதும் இன்டர்வியூ போயிடலாம்னா எனக்கு 160 இது பண்ணால் இன்டர்வியூ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. போய் பார்த்தா தெரிய ஒரு போர்டு மெம்பர் 12 டிஎன்பிசியில் 12 போர்டு மெம்பர். அதில் ஒரு போர்டு மெம்பர் நம்ம என்ன சப்ஜெக்ட் மேஜர் எடுத்திருக்கோமா காலேஜில், அந்த காலேஜு அது சம்மந்தமாக அந்த மேஜர் சம்மந்தம் ஒரு மெம்பர் இருப்பார். 2 ஐஏஎஸ் அதிகாரி, கலெக்டர் கலெக்டர் ஆகி முடிச்சுட்டு போனவங்கள தான் மிச்சம் அந்த அளவில் கொண்டாந்து வைப்பாங்க. ஏன்னா ஒரு 1/4 மணி நேரம் நம்மளுக்கு எடுப்பாங்க. அந்த 1/4 மணி நேரத்தில் நம்மளை வாயிலேருந்து வர வச்சு எல்லாத்தையும் கக்க வச்சுருவாங்க. நீ எப்படிப்பட்ட ஆள், நீ என்ன பண்ணுற, உன்னுடைய நாலேஜ் என்ன, எல்லாமே 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்து பார்க்கல தெரியும். நல்லாவே இது பண்ணுவாங்க. கேட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்டைல் அந்த இது இருக்குன்னா அந்த மாதிரி இப்போ இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கேட்டவரும் ரொம்ப இதாக தான் கேட்டார், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கேட்கல, நல்லா இது பண்ணி கொடுத்தாரு. ஆனால் என்ன ஒன்றுனா ஒரு பயம் இருந்தது. இன்டர்வியூ போஸ்டிங்கில் இப்போ ஒரு 1000 போஸ்டிங் வேணும்னா 2000 பேரை மட்டும்தான் நாங்கள் இங்கே இருக்கல இப்போ கூப்பிட்டாங்க. 1000 பேர் எப்படி வெளியே போகிறோம்னு நல்லாவே தெரியும், எங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரியும், நல்லாவே தெரியும். அப்படியே பயம்னா ஒன்றும் சொல்ல முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு நல்ல ஃபுல் மார்க்கு 30 போட்டிருந்தாங்க. எப்படின்னா கேட்டகரியில் 18, 21, 24, 27, 30 இந்த கேட்டகரியில் மார்க் ஒதுக்குவாங்க. அது 3 பேருமே போடுற மார்க் மொத்தமாக டோட்டலில் கூட்டி போட்டுருவாங்க. 30க்கு 30 போட்டிருந்தாங்க. அதனால் கட் ஆஃப் மார்க் எனக்கு கூட வந்ததுனால புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஓப்பன் கோட்டாவில் ரெவன்யூ தான் எடுக்கணும்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா தாசுதாரோட நம்ம இது போட்டு போயிட்டோம். இதை விட எனக்கு சீனியர் கோஆப்ரேட்டிவ் கிடச்சிச்சு. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு ரெவன்யூ தான் வேணும் அப்படின்ட்டு ரெவன்யூ புதுக்கோட்டை டிவிஷன் தான் வேணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் படிங்க, நீங்கள் என்ன ஒன்று பெரியவர்கிட்ட இன்னும் மறந்துட சொல்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய பேர்ட்ட நான் சொல்லிட்டேன், நம்மளை கண்டாவே பசங்க தெரிச்சு போயிடுறாங்க. அது உங்களுக்கு இப்பொழுது படிப்பதற்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெற்றியாளராக வந்த பிற்பாடு தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன படிக்கிற, என்ன இது பண்ணுற அப்படிம்பாங்க. உண்மையிலே ஒரு டீ கூட யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆள்லாம் கிண்டல் பண்ணோம். கடைக்கு போயிட்டு வந்தால் கிண்டல் பண்ணோம், எங்கேயாவது போனால் கிண்டல் பண்ணோம். என்ன அப்படின்ற அந்த இதெல்லாம் பொறுமையாக பொறுத்து கொண்டு அதெல்லாம் என்னன்னா நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்குற மாதிரி. நீங்கள் நம்ம ஏற்று பேசுகிறக்கூடாது, அவ்வளோ தைரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கேன். நீங்கள் படிங்க. நான் பக்கத்தில் ரெகுலராக ஆல்மடி வந்துட்டு தான் போவேன். ஃபாதர் சொன்னான்னா நான் எப்போது அந்த ஜிகே மட்டும் நான் எடுத்து கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ மற்ற சப்ஜெக்ட் என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நான் உட்காந்து இனிமேலாம் படிக்க முடியாது. நான் படித்த புக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புத்தகம், மற்றது எடுத்து கொடுக்க முடியாது. ஜிகே கஷ்டம், யாருமே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நான் ரெடி பண்ணி தர்றேன். எப்பாவது ஒரு நேரம் அதனால் கிளாஸ் சொல்லுங்கள், அந்த நேரத்துக்கு நான் முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். மற்ற நாள் சனிக்கிழமை ஆஃபீஸ் போயிடுவேன். மற்ற நாள் எல்லாமே இருக்கும். ஏன்னா தலைமை எடுத்து வட்டாச்சனால ஆஃபீஸ் கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலாக இருக்கனால அங்கே போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இது பண்ணிடுவோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்கள், செஞ்சு கொடுப்போம். எல்லாரையும் வர சொல்லுங்கள், நல்லா படிக்க சொல்லுங்கள். உண்மையிலே நீங்கள் உங்கள் சொந்த சுயநலமாக நிற்கணும், சுயநலமாக இருக்கணும் மட்டும்தான் நீங்கள் படித்து வெற்றியாளரானால் மட்டும்தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அதனால் நீங்கள் நல்லா படிங்க. இன்னொன்று சொல்கிறேன், மறந்துடாமே சொல்கிறேன், உங்களிடம் வயது இருக்கிறது. நீங்கள் வெற்றியாளராகிறதுக்கு உங்களிடம் வயது இருக்கிறது, எங்களிடம்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அதனால் படிக்க வச்சுட்டு ஒன்றும் இல்லை, 3 வருஷம் மட்டும் எஃபெக்ட் பண்ணுங்கள். எதுவுமே விட்டுருங்க. ஒரு திருமணமோ வேறு நல்ல காரியம் வேறு மற்ற எந்த காரியத்திலும் போகாதீங்க படிக்கிற பசங்க. நான் அந்த மாதிரி இருந்தேன். எந்த திருவிழாவோ திருமணமோ எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு மார்க்கு கூட உங்களை லைஃப்பில் மாற்றிவிடும். வெறும் 1 மார்க் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. 1 மார்க்கு கூட லைஃப்பில் மாற்றிடும். அதே மாதிரி எக்ஸாம் எழுதியில் நீங்கள் தமிழ் ஃபஸ்ட்டு எழுதிய, அடுத்து ஜிகே எழுதிய, தமிழில் உங்களுக்கு 100 கொஷின் கேட்கப்படும். எப்படியும் ஒரு 70 கொஷின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும், ஒரு 30 கொஷின் தெரியாது, சந்தேகத்தில் இருக்கும். ஆனால் அதை தெரியாத கொஷின் உடனே அட்டன் பண்ணிட வேண்டாம். 70 கொஷின் முதல்ல முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 10வது கொஷினுக்கு ஒரு 75வது கொஷினில் ஆன்சர் இருக்கும், தெரியும், உங்களுக்கே தெரியும்.
75 கொஸ்டின் 80 கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், இதான் ஆன்சர் அப்படின்னு சந்தேகம் வரும். ஓகே, அந்த மாதிரி இது பண்ணுங்க. அதே மாதிரி மேக்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. கரண்ட் நியூஸில் இதில் வந்து ஜிகேயில் வந்து மேக்ஸ் 25 கேட்குறாங்க. நாங்களாம் வந்து அப்போல்லாம் அதிர்ஷ்டசாலி இல்லை, இப்போ 25 கேட்குறாங்க. உங்களுக்கு ஈஸியாக மேக்ஸ் எடுக்கலாம். தமிழும் மேக்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி ஃபாதர் தமிழுக்கு மேக்ஸுக்கும் நல்ல கோச்சிங் நல்லா கொடுத்துருங்க ஃபாதர். மற்ற சப்ஜெக்டில் விட உங்களுக்கே தெரியும், தமிழில் வந்து 100. உண்மையிலே நாங்களாம் புனர்வாசலில் எய்டட் ஸ்கூல்லாம் படித்தேன். நானும் ஃபாதரை கிளாஸ்மேட்டு, ஜான்சன் ஃபாதர் நானும் கிளாஸ்மேட்டு படித்தேன். நல்ல ஒரு வாத்தியார். தமிழ்லாம் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. இதயராஜன் ஒரு ஃபாதர் இருந்தார், இதயராஜன் ஒரு சார் இருந்தார், தமிழை அம்மா நல்லா சொல்லிக் கொடுத்தாரு. அன்றைக்கி தமிழ் சொல்லிக் கொடுக்கல, நம்மலாம் வந்து கஷ்டப்பட என்னையா அவர் இப்படி சொல்லிக் கொடுக்குறாருன்ட்டு. இன்றைக்கி அதனுடைய பயன் தான் நம்ம இதுக்கு வந்தது, வேலைக்கு வந்ததே காரணம். தமிழ் நல்லா படிங்க. 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் புக்கு வாங்குங்க. அடுத்து அதேமாரி மேக்ஸ் புக்கு வேண்டாம், இது வேண்டாம், அந்த இதில் வர நான் கிளாஸில் வச்சு நடத்துகிறத பார்த்துங்க. இங்கிலீஷ் வேண்டாம், இல்லை இங்கிலீஷ் மீடியம் தான் இங்கிலீஷ் இது பண்ணிக்கோங்க. எல்லா புக்கும் 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே புக்கு வாங்கி படிச்சுக்குங்க. நான் இடையில வர்றேன் இன்றைக்கி, ஏன்னா நேரம் இல்லைனால எதுவும் சொல்ல முடியாது. வர்றேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு அருள் தந்தை அவர்களுக்கு நன்றி. நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவர் ஊர்லேருந்து அறந்தாங்கி போகும்போதும் வந்து பார்த்து எப்போ வேணாலும் he can be அவர் மென்டர், நமக்கு உற்சாகம் முட்டுகிறவராக அப்பப்போ நம்ம இங்கே அழைப்போம், அவரை பேச வைப்போம், அவரை பயன்படுத்தி கொள்வோம். நம்முடைய அழைப்பு ஏற்று இன்றைக்கெல்லாம் யாருமே இவங்க வர முடியாது, எல்லாம் கலெக்டர் பின்னாடியே இருப்பாங்க. அங்கங்கே கொடியேற்றுற இடம் இருந்தாலும் நம்ம பகுதியில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, நான் எப்படியாவது கேட்டுக்கிட்டு வந்துடுறேன்னு வந்தார். மறுபடியும் ஆரோக்கிய சேவியர் அவர்களுக்கு நம்முடைய கரகோஷத்தை எழுப்பி அவருடைய உற்சாக வார்த்தைகளை எல்லாம் உங்கள் உள்வாங்கி கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்க. அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு பல வழி இருக்குது, ஆனால் வெற்றி பெறணுங்கிற வைராக்கியம் வேணும். நான் இந்த ஏரியாவிலேருந்து நிறைய தொலைவில் இருந்தும் கேட்டவன், பக்கத்துலேயும் ஒரு முறை வந்து பார்த்தேன். உங்கள் ஊரில் இருக்கிற திருவாளர் ஜேஸ் அவர்களை, உழைப்பால் உயர்ந்தவர், அந்த தொழிலையும் நுணுக்கமாக இருந்து இன்னைக்கு ஊரில் ஒரு பெரியவராக உயர்ந்திருக்கிறவர். ஆக வெற்றி பெறுவதற்கு நுணுக்கங்கள் தேவை. அதாவது சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க்கு, கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குறவன் தான் தூக்குறான், மரம் தூக்கிட்டு போகிறவங்கலாம் போகிறான், அவெல்லாம் வெற்றி பெறுறாங்களான்னு பார்க்குறீங்களா? கடின உழைப்பு பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க் வேணும்ப்பா. ஸ்மார்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஷார்ட்கட்டுங்கிறான். பல்வேறு காரியங்களில் நம்ம ஸ்மார்ட்டாக இருந்தால் வெற்றி பெறலாம். அப்படி ஆலங்குடி ஸ்மார்ட் திருவாளர் ஜேஸ் அவர்களை அந்த உற்சாக வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த அழைக்கிறேன். தேங்க்யூ சார். உங்கள் பங்குக்கும் பள்ளிக்கும் வரையிருந்த எனது பாசத்திற்கும் வணக்கத்திற்குரிய ஆண்டவர் அவர்களை நான் பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்னைக்கு இந்த ஹாலை கட்டினது அவருடைய அருமை இன்னைக்கு தான் தெரியுது. அதில் நான் அப்போ ஈடுபாடு ரொம்ப இது பண்ணி தான் பணம் அப்போ போய் மரிய சோசப் இருந்தார் ஃபாதர். அவர் பணம் இல்லை. அப்போ காலேஜ் ஸ்கூலு வந்து 8th வரைக்கும் தான் இருந்தது. இப்போவும் 8th வரைக்கும் தான் இருக்குது. அதனால் உள்ளபடியே இந்த கட்டடத்தில் வந்து இருப்பது எனக்கு வந்தவுடனே அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. சரி, நானும் இந்த கோவிலுக்கும் இந்த கல்விக்கும் அப்பையிலிருந்து நான் சாதாரண பெட்டிக்கடை வைத்ததிலிருந்து ஒரு ஈடுபாடோடு தான் இருந்தேன். ஆகையால் தான் என்னால் எல்லாவற்றிலும் உயர முடிந்தது. எந்த வேலையாக இருந்தாலும் அலுப்பப்படாமல் பார்ப்பேன். அப்போல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து அதே வளர்ச்சியை பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈடுபாடோடு இருந்தேன். எனவே ஆண்டகை அவர்களுக்கு வருகை புரிந்ததற்கு மறுபடியும் நன்றி கூறி, அந்த நோக்கம்லாம் எனக்கு இப்போ ஃபாதர் சொன்னவர் படம் தெரிஞ்சிச்சு. என் மாப்பிள்ளை தான் சேவியர், எங்கள் ஊருக்காரர் தான். இருந்தாலும் எல்லா நோக்கமும் நிறைவேற உங்களெல்லாம் நான் பெரும் மகிழ்ச்சியோடு துவக்கி வைக்கின்றேன், சொல்லுகின்றேன். எனவே எனக்கு வயசு ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 76 வயசு ஆயிடுச்சு. இந்த நிலையில் உங்களெல்லாம் பார்ப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதுவும் ஆண்டவர் வருகையின் போது
பார்ப்பதில் எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. இன்னும் எல்லா வழிகளிலும் நாம் முன்னேற அந்த லைனை பயன்படுத்திக்கங்க. எனக்கு இது சம்பந்தமாக அதிகமாக தெரியலை, இருந்தாலும் இந்த இப்போ நடந்த அகாடமி அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். ஆண்டவருடைய வருகைக்காக நன்றி. நமக்கு ஒரு புரவலர் இருக்கார் நம்ம அகாடமிக்கு ஆலங்குடிக்கு. ஆகவே திருவாளர் ஜேஸ் அவர்கள் வந்ததற்கும் அவர் வாய் நிறைய வாழ்த்து கூறியதற்கும் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நாம் ஆவலோடு எதிர்பார்க்கிற ஆயருடைய ஆசி உரை, ஆயருடைய உற்சாக உரை. அவர் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பேசினாலும் சரி, பெரியவங்களுக்கு பேசினாலும் அவங்க நிலையில் போய் சொல்ல வேண்டியதை பதிய வைக்கக்கூடியவர், எளிமையாக தன்னுடைய கருத்தை வைக்கக்கூடியவர். ஆகவே ஆயர் அவர்களை கரகோஷம் எழுப்பி வரவேற்போம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஆலங்குடி பங்குத்தந்தை அருள்தந்தை குழந்தைராஜ் அவர்களே, அமேஸ் அகாடமி அதன் இயக்குநர்களாக இருக்கக்கூடிய அருள்தந்தையர் டொமினிக், அருள்தந்தை சூசை மாணிக்கம் அவர்களே, இந்த நாளில் நம்முடைய வந்திருக்கக்கூடிய அரசடிப்பட்டி பங்குத்தந்தை இதயராஜ் அவர்களே, ராசியமங்கலம் பங்குத்தந்தை அருள்தந்தை ஜான்சன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி உரையாற்றிய திருவாளர் ஆரோக்கிய சேவியர் வட்டாட்சியர் அவர்களே, இந்த ஊரில் ஒரு செல்வாக்கு மிகுந்த மனிதராக உழைப்பால் உயர்ந்த திருவாளர் சேஸ் அவர்களே, வந்திருக்கூடிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். விண்ணேற்பனையின் திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளில், இந்தியாவின் சுதந்திர திருநாளை கொண்டாடுகிற இந்த வேளையில், நமது ஆலங்குடி பங்கில் இந்த அமேஸ் அகாடமி என்கிற ஒரு கிளை அமைப்பு தொடங்கப்படுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதலிலேயே ஆலங்குடி பங்கு மக்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ், நல்லா கொண்டாடுங்க. அதிசய மாதாவின் திருநாளை அற்புதமாக அதிசயமாக கொண்டாட எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அமேஸ் அகாடமி என்பதன் ஒரே நோக்கம், ஒரு வலுவூட்டப்பட்ட இறை சமூகமாக நம்முடைய மக்களை உருவாக்கி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது தான். தந்தை அவர்கள் தொடக்கத்திலேயே, தந்தை குழந்தைராஜ் அவர்கள் தொடக்கத்திலேயே சொன்னார்கள். ஆக நமக்கு தேவை ஆழமான இறை நம்பிக்கை, நிறைந்த விசுவாசம், அதில் கட்டி எழுப்பப்படுகிற நம்முடைய சமூக பொருளாதார அரசியல் கட்டமைப்புகள், அதற்கு துணையாக இருக்கக்கூடியது நம்முடைய பிள்ளைகள் பெறக்கூடிய கல்வி, பிள்ளைகள் பெறக்கூடிய தரமான கல்வி, பிள்ளைகள் பெறக்கூடிய வேலைவாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய தி எம்ப்ளாயபிள் எஜுகேஷன். ஆக இந்த நிலைகளே நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி கொண்டு செல்லும் என உறுதியாக நம்புகிறோம். ஆக நல்ல தரமான கல்வி, கல்வியால் வரக்கூடிய உயர் வேலைவாய்ப்பு, உயர் வேலைவாய்ப்பால் வரக்கூடிய கை நிறைய ஊதியம், கை நிறைய ஊதியத்தால் வரக்கூடிய பொருளாதார மேன்மை, பொருளாதார மேன்மை மட்டுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சமுதாய சமத்துவ செழுமை. ஆக இத்தனையும் பெறுவதற்கு அடிப்படையாக இருப்பது கல்வி என்பதால் மறை மாவட்டத்தில் இந்த கல்வி என்பதை கையில் எடுத்திருக்கிறோம். நமது மறை மாவட்டத்தில் கணக்கெடுப்புப்படி 50,366 குடும்பங்கள் இருக்கின்றன. ஆக இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே அறிவார்ந்த ஆளுமைகளாக உருவாக்கப்பட வேண்டும். நன்கு கற்று தேர்ந்து தெளிந்த ஆளுமைகளாக உருவாக்க வேண்டும். நல்ல எதிர்காலத்தை தந்தையர்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். We have to ensure a quality, affordable and accessible education to all our Catholic children. நம்முடைய மறை மாவட்டத்தின் முதல் இலக்காக இருக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறேன். அதே போல் அவர்களுக்கு தேவையான ஒரு குறைந்தபட்சம் ஒரு நல்ல வீடு, அடிப்படை வசதிகளோடு கூடிய ஒரு வீடு, அதே போல் தங்களுடைய நலவாழ்வு சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கு எளிதாக பெறக்கூடிய அந்த மருத்துவ வசதிகள் என்று இது போன்ற சில பேசிக் பேராமீட்டர்ஸ் ஆஃப் க்ரோத் அல்லது பேசிக் இண்டைசஸ் என்று சொல்வார். அதையாவது நம்முடைய பிள்ளைகள் பெற வேண்டும் என்று அவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்வது உண்டு. ஆக எல்லா நிலைகளிலும் வலுவூட்ட பெற்ற ஒரு இறை சமூகமாக உருவாக்க வேண்டுமெனில் இந்த கல்வி என்பதை தரமான கல்வியாக கொடுப்போம். படித்து முடித்தவுடன் அவர்கள் வேலை செய்வதை நாம் உறுதி செய்யும் என்று சொல்லியிருக்கோம். ஆக படிக்கிற வயதில் எல்லோருக்கும் நல்ல தரமான கல்வி, வேலைக்கு போகிற வயதில் எல்லோருக்கும் தரமான நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி என்பதாக இருக்க வேண்டும் என்றே ஆசைப்பட்ட தந்தை டொமினிக் இந்த
துறையில் பாண்டித்துவம் பெற்றவர். நிறைய விவரங்களோடு தரவுகளோடு பேசினார். நேரமில்லை அது குறித்தெல்லாம் பேச வேண்டியது. நான் 2 நோக்கங்களை மட்டும் சொல்லி, முதலாவது நோக்கத்தை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இதுபோன்று அமைத்து முயற்சி எடுப்பதுடைய முதல் நோக்கம் நம்முடைய மக்களை வலுவூட்ட பெற்ற எம்பவர்டு கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ், வலுவூட்ட பெற்ற இறை மக்களின் சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பது முதல் நோக்கம். இரண்டாவது, வட்டாட்சியர் ஐயா சொன்னது போல இது போன்ற அரசு துறைகளில் நல்லவர்கள், நேர்மையானவர்கள் அதிகமாக வர வேண்டும் என்கிற ஒரு சுயநலம் உண்டு. ஒரு பொதுநலம் கலந்த சுயநலம் என்று சொல்லலாம். ஆக நல்லவர்கள் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும். ஒரு சுயநலத்தை தாண்டி வேலை செய்யக்கூடியவர்கள் அங்கு வர வேண்டும். ஐஏஎஸ் சகாயமையா அவர்களைப் போல ஒரு நேர்மையான ஆளுமைகள் வந்து அந்த இடத்தில் அமர வேண்டும். அப்படி அந்த பிள்ளைகளை உருவாக்கி வளர்க்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். சமுதாய வளர்ச்சியில், நாட்டின் வளர்ச்சியில் அரசியல்வாதிகளை விட அதிகமாக பங்களிப்பு செய்கிறவர்கள் அரசு அதிகாரிகள் தான். முடிவெடுக்கிற அதிகாரம் மட்டும்தான் அரசியல்வாதிகளிடம் இருக்கும், அந்த பெரும் பொறுப்பாளர்களிடம் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய, நேரடியாக மக்களோடு தொடர்பு கொண்டு இந்த வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் அதிகாரிகள் தான். ஆக நம்முடைய நாட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏழைகள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு, இன்றும் கூட நல்ல தரமான கல்வி பரவலாக்கம் செய்யப்படாத ஒரு நாடு, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான வித்தியாசம் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய நாடு, வெறும் அரசியல் விடுதலை கிடைத்ததை அன்றி சமூக விடுதலையும் பொருளாதார விடுதலையும் கிடைக்காத நாடு. ஆக இந்த பட்சத்தில் நம்முடைய பிள்ளைகள் இந்த அரசு தேர்வுகள் எழுதி, போட்டித் தேர்வுகள் எழுதி வாழ்வின் உயர்நிலை அடைகிற போது, சமுதாயத்திற்கும் அரசுகளுக்குமான பொறுப்புகளில் அமர்கிற போது மிகுந்த அர்ப்பணத்தோடு, நேர்மைத்தனத்தோடு வறியவர்களது வாழ்வு உயர்வுக்காக உழைத்திட முடியும் என்று நினைத்துதான் அந்த நோக்கத்தோடும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆக இது நிறைய பிள்ளைகள் வந்து பயன்பெறக்கூடிய ஒரு மையமாக இருக்க வேண்டும் என்பது எனது வாழ்த்தும் ஜெபம். இது மட்டுமல்ல, ஏற்கனவே வானமாதேவி, அறந்தாங்கி, தஞ்சையில் தொடங்கி இருக்கிறோம். அடுத்து மயிலாடுதுறை விரைவில் செய்ய சொல்லி இருக்கிறேன். ஆக எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அந்த திருவாரூரிலும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த பங்கு தந்தை சொல்லிக் கொண்டது. அதுபோன்று நம்முடைய மறை மாவட்டத்தில் நிறைய சிறு நகரங்கள் இருக்கின்றன. எல்லா சிறு நகரங்களிலும் இந்த வாய்ப்பு வசதி நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். தந்தை தொடக்க சொன்னது போல கிறிஸ்தவர்களுக்கு என்று நாம் இந்த முயற்சி எடுத்தாலும் கூட எல்லோருக்குமான ஒரு பங்கேற்பு அமைப்பாகத்தான் கொண்டு போகிறோம். யாவரையும் வேண்டாம் என்று சொல்வது கிடையாது. பயன்பெற விரும்பக்கூடிய எல்லா மாணவர்களும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றே ஆசைப்படுகிறோம். நமது பணி சமூக சமய வரையறைகள் எல்லாம் தாண்டி எல்லாருக்குமான ஒரு பணியாக அமைந்திருக்கு என்பதிலும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. இந்த மையம் இன்னும் வளர வேண்டும். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்கி வளர்த்தெடுத்து நல்ல அரசு பணிகளில் அல்லது பிற உலகு சார்ந்த பெரும் நிலைகளில் அமர்த்தக்கூடிய ஒரு மையமாக இது திகழ வேண்டும் வாழ்த்துகிறேன். தந்தையர்களுக்கும் பணி செய்யக்கூடிய எல்லா பணியாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகுந்த தாராள உள்ளத்தோடு இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு அனுமதி கொடுத்து இந்த பணிகளிலெல்லாம் துணையாக இருக்கிற நம்முடைய பங்கு தந்தை அருள்தை குழந்தைராஜ் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். ஆக பலருடைய முயற்சியில், பலருடைய நல்ல எண்ணத்தில் உருவாகி இருக்கிற இந்த அமேஸ் அகாடமி ஆலங்குடி மையம் மேன்மேலும் சிறந்து வளர எனது வாழ்த்துக்களும் செபங்களும் இந்த புனிதமிக்க நாளில் நமது அதிசய மாதாவின் துணை நமக்கு இருக்கும். அந்த தாயின் பரிந்துரையில் ஆரோக்கிய மாதா அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லா நிலைகளிலும் உயர்ந்து சிறந்து ஏராளமான பிள்ளைகளுக்கு இந்த பணியை செய்திட வேண்டும் என்கிற அன்போடு வேண்டுகோள் விடுத்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஆயிரவர்களுடைய ஆசியுரைக்கும் உற்சாகமான வார்த்தைக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த அருமையான நாளை கொடுத்த நன்மையான இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆயிரவர்கள் சொன்னது போல அன்னை மரியா அவருடைய திருவிழாவிலே இங்கே ஆலங்குடியிலே இந்த ஆரோக்கிய மாதா ஐஏஎஸ் அகாடமி துவங்குகிறது என்பது இறைவனுடைய திட்டமாக இருந்திருக்கிறது. ஆயிரவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் இன்று அதை துவங்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த ஐஏஎஸ் அகாடமியினுடைய நோக்கம் ஏற்கனவே பங்கு தந்தை அவர்களும் ஆயரவர்களும் தங்களுடைய உரையிலே சொன்னார்கள். நாம் அனைவரும் வலுவூற்ற பெற்ற மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் ஆயரவருடைய விருது வாக்கு. அந்த விருது வாக்கை நனவாக்கும் வகையிலே ஆயரவர்கள் கல்வியை முதன்மையாக கொண்டு
அந்த கல்வி எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும், அந்த கல்வி வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், அந்த வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும், இந்த பொருளாதார முன்னேற்றம் வாழ்விலே வளத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு தான் இந்த அகாடமி துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரோக்கியமாதா ஐஏஎஸ் அகாடமியில் இன்று மறை மாவட்டத்தில் 4 கேம்பஸிலும் தஞ்சாவூர், வானமாதேவி, அறந்தாங்கி மற்றும் இங்கே ஆலங்குடி என்று 4 கேம்பஸிலும் சேர்த்து 200க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் இங்கே பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று இங்கு துவங்குகிறது. இதே நாளிலே புதுக்கோட்டையிலும் நாம் துவங்க இருக்கிறோம். ஆகவே இந்த அகாடமி துவங்குவதற்கு உறுதுணையாக ஊக்கமாக இருப்பவர் நம்முடைய ஆயர் அவர்கள். அவர்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் மேல் அவர் கொண்டிருக்கிற அக்கறை, அது சார்ந்த நலன், அவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பிலே அவர் கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கை, இவைதான் இந்த ஆரோக்கிய மாதா அகாடமி துவங்குவதற்கு ஊன்றுகோலாக இருப்பது. அதை செய்கிற அந்த முயற்சி, அந்த வேலையை செய்கிற எங்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் தருகின்றவர் ஆயரவர்கள் தான். ஆகவே இன்றைய நாளிலே ஆயரவர்கள் வந்து நம்மிடையே அவர் அருளுரையாற்றி இந்த பயிற்சி மையத்தை துவங்கியதற்கு நம் அனைவரின் சார்பாக, ஆலங்குடி பங்கு தந்தை அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை ஆயரவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்திலே இந்த அகாடமி துவங்க வேண்டும் என்று ஆயர்வர்கள் ஆலோசனை சொன்னபோது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தவர் நம்முடைய ஆலங்குடியின் பங்கு தந்தை பாசத்திற்குரிய குழந்தைராஜ் அடிகளார் அவர்கள். துவக்கத்திலே நாங்கள் அவர்களோடு பேசி சென்று இந்த வேலைகளெல்லாம் நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொன்னபோது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எல்லா முன்னேற்பாடுகளையும் அவர் நிறைவாக செய்திருக்கிறார் இன்றைய நாளிலும் கூட. ஆகவே ஆயர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் ஆலங்குடி பங்கு தந்தை அருட்தந்தை குழந்தைராஜ் அடிகளார் அவர்களுக்கு ஆயரவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிப்போம். அவர் தொடர்ந்து இந்த மையத்திற்காக பணியாற்றுவார். அவரோடு அவருடைய உதவி பங்கு தந்தை திரு அந்தரிராஜ் அடிகளார் அவர்களும் நாங்கள் இங்கே வரும்போது சொன்ன வேலையெல்லாம் கரெக்டாக அப்பப்போ எல்லா வேலையும் சரியாக செய்து இன்றைய நாள் இந்த ஏற்பாட்டுக்காக உழைத்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு நன்றி சொல்வோம். மேலும் இந்த நாளிலே இந்த விழாவுக்கு வந்து இந்த ஊரிலே தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய பண்பால் உயர்ந்து ஒரு தொழிலதிபராக ஒரு நல்ல மனிதராக நம் அனைவருக்கும் வாழ்த்தை தெரிவித்த ஆலங்குடி தொழிலதிபர் ஐயா ஜேசு அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது வெறும் வார்த்தைகளால் அல்ல, மாறாக என்னுடைய செயலால் நடந்தது என்று தான் எப்படி இந்த பயிற்சியை மேற்கொண்டு அதில் வெற்றி பெற்றேன் என்பதை தன்னுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு உற்சாகம் சொல்லுகிற வார்த்தைகளால் சொல்லி உங்களையும் உற்சாகப்படுத்திய அறந்தாங்கி துணை வட்டாட்சியர் திருவாளர் ஆரோக்கிய சேவியர் அவர்களுக்கு நம் நெஞ்சு நிறைந்த நன்றி அன்பு தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அவர்கள் நம்முடைய அகாடமிக்காக ஆலோசனை வழங்குவார்கள். மேலும் இந்த நாளிலே இந்த விழாவுக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற ஆலங்குடி சுற்றுப்புறம் சார்ந்த அருட்தந்தையர்கள் பங்கு பணியாளர்கள் அருட்தந்தை ஜான்சன், அருட்தந்தை இருதயராஜ் அடிகளார் அவர்களுக்கும் நாம் நெஞ்சு நிறைந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த அகாடமி இங்கு உருவாவதற்கு பல்வேறு வகையிலே உதவி செய்த அகாடமியினுடைய அட்மின் மற்றும் கோஆர்டினேட்டர்ஸ், ஆலங்குடி அறந்தாங்கியுடைய கோஆர்டினேட்டர்ஸ், அங்கே பயில்கின்ற மாணவ மாணவியர்கள், இன்னும் இந்த பங்கிலே நாங்கள் வரும்போது உதவி செய்த பங்கு மக்கள், இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை வீடியோ கவரேஜ் செய்து எங்களுடைய அகாடமி பல இடங்களுக்கு செல்வதற்கு பல்வேறு வகையிலே உதவி செய்கிற டமாரம் டிவி சேனல் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் இந்த கல்வி என்ற திறவுகோலை பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல். அதற்காக உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும் பயிற்சியையும் கொடுப்பதுதான் இந்த அகாடமியுடைய நோக்கம். ஆகவே இந்த நோக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக வெற்றியடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும்
நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது ஆலங்குடி பங்கு மக்கள் ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்பண்ணுக்காக எழுந்து நிற்போம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलति तरंगा दव शुभ नामे जाहे दव शुभ आशीष माहे गावे दव जय गाथा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।